வணக்கம் மக்களே. இப்போ தமிழ்நாட்டில் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 4 வயசு புள்ள வந்து தென்காசி பக்கத்தில் பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் விளையாடிட்டு இருக்கும்போது மைதானத்தில் பள்ளிக்கூடத்துக்கு உள்ள அந்த பள்ளிக்கூடத்து உரிமையாளருக்கு வேண்டியப்பட்ட நண்பராம் மது போதையில் வந்து 4 வயசு சிறுமியை காரை விட்டு அடிச்சிடறான். அந்த பொண்ணு இறந்து போச்சு. தமிழ்நாடு எந்த அளவில் இருக்குன்னு பாருங்கள். பட்ட பகலில் பாருங்கள், இன்றைக்கி சென்னையில் ஒருத்தரை போட்டு கண்டம் துண்டமாக வெட்டுறானுங்க. சரிங்களா? எப்படிலாம் நாடு இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் விட்டுட்டு அரசியல் ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வந்து வாக்கு சேகரிக்க போன ஒரு குரூப்பு அங்கே ஒரு பெண்மணி வந்து துணி துவைச்சிட்ருக்காங்க. அங்கே உள்ள ஜட்டி எடுத்து துவைக்கிறானுங்க. எவ்வளோ ஒரு மானங்கட்ட வேலை செய்கிறானுங்க பாருங்கள். இப்போ நான் இருக்கேன்னா, நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு வாக்கு கேட்க வரேன்னா, நான் உங்களுக்கு இன்னும் நல்லது கெட்டதெல்லாம் செய்வேங்க, நன்மையெல்லாம் உண்டுங்க, எனக்கு நீங்கள் வாக்களிச்சிங்கன்னா செய்வேன்னு சொன்னால் பரவாயில்ல. திருடுறது, ஏமாத்துறது, பொய் சொல்கிறது, ஊழல், இதை தான் அரசியலாக வச்சுருக்கானுங்க. எப்படியெல்லாம் மக்களே நல்லா சிந்திக்கணும். ஒவ்வொரு நாளும் பாருங்கள், கொலை, கற்பழிப்பு, கஞ்சா கலாச்சாரம். பள்ளி வேனை பார்க்குற டைம்னா கஞ்சா போட்டுக்கிட்டு அடிக்கிறானுங்க ஸ்கூல் வேனை. இந்தமாரி தினம் தினம் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சு கிடக்குது. யாருக்கு வேணாலும் வாக்களிங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. இது வரைக்கும் தமிழ்நாட்டில் என்ன நடந்திருக்குங்கிறத நல்லா சிந்திச்சு உங்களுக்கு 6 அறிவு இருக்குங்கிறத ஏப்ரல் 23 அதை நீங்கள் கண்டிப்பாக காமிக்கணுங்கிறத சொல்கிறேன். எல்லோரும் பணம் கொடுப்பான், அண்டா கொடுப்பான், குண்டா கொடுப்பான், வாட்டர் கொடுப்பான், பிரியாணி கொடுப்பான். நீங்கள் கொடுக்குறீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு கொடுக்குறாங்கிறத சிந்தித்து வாக்களிங்க. இன்றைக்கி ஒருத்தன் வந்து சும்மா நம்ம கொடுக்க மாட்டான். இன்றைக்கி உங்களுக்கு 500 ரூபாய்க்கு பொருள் கொடுக்குறான்னா உங்களை வச்சு அவன் 5 கோடி ரூபா சம்பாதிச்சிடுவான். இதுதான் உண்மை. இது நம்பிக்கை இல்லை. நீங்கள் பாருங்கள், உங்களோட சுய பரிசோதனை செஞ்சு பாருங்கள். நமக்கு ஏண்டாம் தரணும் ஒருத்தர் செய்கிறான் அப்படின்னு. இந்த தேர்தல் நேரத்தில் மட்டும்தான் செய்வான், மித்த நேரத்தில் செய்ய மாட்டான். அவனுக்கு என்ன, நம்மளை வச்சு அவன் ஆதாயத்தை தேடுறதுக்கு அவன் வழிவகுத்துக்கிறான். நீங்கள் ஏமாந்து ஓட்டை போட்டுட்டு 5 வருஷத்துக்கு அல்லோட கத்தி கிடக்க வேண்டாதான். இலவச பஸ்ஸு கொடுத்தான், மாதம் 1000 ரூபா பணம் கொடுத்தான், கட்டிக்க சேலை கொடுத்தான், நான் மாநாட்டுக்கு போனால் பிரியாணி கொடுத்தான், ஹாட் பேக்கை கொடுத்தான், குடிக்க தண்ணி கொடுத்தான், மிக்சர் கொடுத்தான், போண்டா கொடுத்தான்னு சொல்லிக்கிட்டு புலம்பிக்கிட்டு தான் இருக்கணும். வடநாட்டை விட தமிழ்நாடு ரொம்ப கேவலமாக இருக்குங்கிறத மக்களை சிந்தித்து பார்த்து செயல்படுங்க. இல்லைன்னா வேஸ்ட்டு. நீங்கள் என்னத்தை சொன்னாலும் மண்டல ஏறலைன்னாக்கா செத்தவங்கால சங்குவனத்துக்கும் உங்களுக்கு சொல்கிறது ஒன்று தான். இனியாவது மக்கள் வந்து நல்லாட்சியை கொண்டு வரணும். இதுதான் என்னோட வேண்டுகோள்.